Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து அதுல விருப்பம் இல்ல. ஃபேமிலி சைடுல அவங்க ஃபேமிலி சைடுல விருப்பமே இல்லாம தான் இருந்தது. அவங்க வந்து அதையும் பார்த்துக்கிட்டு என்னையும் கஷ்டப்பட விடாம எங்க வீட்டு சைட்லயும் வந்து எல்லாரையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எனக்காக நிறைய வந்து விட்டுருக்காரு. ஃபேமிலி சைட்லயும் சரி எல்லாரையுமே எதிர்த்துட்டு பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ரிலேஷன் சொல்றேன், அவங்க அம்மா அக்கா எல்லாருக்குமே ஓகே தான், ஆனா ரிலேஷன்ல யாருக்குமே ஒத்துக்கல. அப்படி நாங்க ரெண்டு பேரும் இன்டர்கிராஸ்ட் மேரேஜ் மேம். நீங்க வந்து கரெக்டான டைம்ல வந்திருக்கீங்க. ஏன்னா வந்து நாங்க இப்ப சுத்தலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இப்போ ஜென்ரலாக நம்ம வீட்டுக்கு எங்கள் சொந்தக்காரவங்களாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோட்டோ ஆல்பம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்படி காட்டணும். அதை வந்து அதில் வந்து நம்ம சின்ன பாப்பாவில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். நீங்களா என்ன மேம் அதிர்ச்சியா வரீங்க? நானா மேம் அது? ஸோ நம்ம ஆல்பம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேரேஜ் ஆல்பம்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் பயங்கர வெயிட்டிங்கில் தான் நீங்கள் இருந்தீங்க. அதாவது நீங்களும் இருந்தீங்க, அவங்களும் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அக்கா கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கும் போது ஓகே ஒரு ஃபேமிலி மேன் தான்ப்பா நம்ம கல்யாணம் பண்ணி போகிறோன்றது முடிவாய் யூஆர் வெயிட்டிங். அந்த வெயிட்டிங் பீரியட் இருந்தது. ஸோ அப்போ வந்து அந்த தாலி கட்டுற மொமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து என்னால் இதில் பார்க்க முடியுது. ஸோ அது எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா அந்த 6 இயர்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வரும். அது சொல்லுவாங்களே எப்பவுமே எல்லா 2 பேருக்குமே அது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட். ஏன்னா லவ் மேரேஜ்ன்னும் போது அந்த ஒரு லாங்கிங் இருக்கும், அந்த வெயிட். ஓகே நம்ம ஃபைனலி நம்ம இன்னைக்கு வந்து அஃபிஷியலி பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு தருணம் இருந்ததுல்ல, அது எப்படி இருந்துச்சுக்கா? அது வந்து சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா வெயிட் பண்ற பீரியட்ல எங்களுக்கு வந்து ஃபோனே கிடையாது. அப்போ வந்து எல்லார் மாதிரி ஃபோனில் பேசிட்டு அந்த வெயிட் பண்ணிட்டு அந்த லவ் அப்படிலாம் கிடையாது. அவர் வேலைக்கு போகும்போது அப்படி போகும்போது க்ராஸ் பண்ணும்போது அந்த லுக்கு, வீட்டுக்கு வரும்போது ஒரு லுக், அவ்வளோதான் வந்து எங்களோட லுக்கு தான், வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் நினைப்பாங்க வெளியே போயிட்டு சுற்றிட்டு லவ் பண்ண, இப்படி தான் இருந்துச்சு எங்கள் ஃபுல்லாகவே. அந்த 6 இயர்ஸ்மே அப்படி தான் இருந்தோம். பேசுவோம், வீட்டுக்கு வந்து தான் பேசுவாங்க. நாங்கள் வந்து வெளியே போய் பேசுறதெல்லாம் கிடையாது. பேசுகிறதும் கொஞ்சம் கம்மி தான். ரொம்பவே அமைதியாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேலைக்கு போகும்போது வந்து பேசிட்டு போயிடுவாங்க. அதாவது எனக்கு வந்து அப்பா கிடையாது, அண்ணனுங்க தான், அம்மா மட்டும்தான். அவங்களுக்கும் அப்பா கிடையாது, 2 அக்காங்க, அம்மா மட்டும்தான். அதனால எங்கள் லைஃப்பில் வந்து அப்பான்ற ஒரு ரோல் எங்கள் 2 பேருக்குமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு சொன்னது தான், எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணணும். ஸோ அதை நான் பார்க்கணும். எங்கள் வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணணுன்றது என்னுடைய எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல மேம். வளரும் போது அப்படி பண்ணாதான் நானும் வந்து இப்போ இவங்க வந்தாலும் சரி கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நம்ம வீடு இருக்கணும்னு என்ன நம்பி ஒரு அம்மாவும் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு என்னதான் ஒரு அப்பா இல்லைனாலும் அந்த ஒரு லெவல்ல இருந்து நான் தான் எங்கள் அக்காவுக்கு பண்ணி அந்த கடன் கொடுத்துட்டு வீடும் கட்டிட்டு. ஸோ அந்த ஒரு காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு மேம். 6 வருஷமா நாங்கள் 2 பேரும் வந்து இந்த பார்க்கறது ஃபோன்ஸ்லாம் இப்போ எதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருந்து கடைசியாக வரும்போது அந்த ஒரு தருணம் வந்து நான் இப்போ சொல்றதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வெயிட் பண்ணி பண்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து அதுல விருப்பம் இல்ல. ஃபேமிலி சைட்ல அவங்க ஃபேமிலி சைட்ல விருப்பமே இல்லாம தான் இருந்தது. அவங்க வந்து அதையும் பார்த்துக்கிட்டு என்னையும் கஷ்டப்பட விடாம எங்க வீட்டு சைட்லயும் வந்து எல்லாரையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நிறைய வந்து எனக்கு அந்த நேரத்துல இப்படி ஒரு நிலைமையில வந்து அவர் நிக்க வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், இது வாழ்நாள் ஃபுல்லா வந்து நம்ம அவரை எப்படி வச்சுக்கணுன்றதுலயே தான் எனக்கு அந்த கவனம் இருந்தது. ஏன்னா எனக்காக நிறைய வந்து விட்டுருக்காரு. ஃபேமிலி சைட்லயும் சரி எல்லாரையுமே எதிர்த்துட்டு பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ரிலேஷன் சொல்றேன், அவங்க அம்மா அக்கா எல்லாருக்குமே ஓகே தான், ஆனா ரிலேஷன்ல யாருக்குமே ஒத்துக்கல. அப்படி நாங்கள் 2 பேரும் இன்டர்கிராஸ்ட் மேரேஜ் மேம். ஓ அதனால ஃபேமிலிக்கு ஓகே இல்ல, ஃபேமிலிக்கு பிரச்சனை இல்லை, எங்க ஃபேமிலிக்கும் ஓகே அவங்க ஃபேமிலிக்கும் ஓகே, ஆனா பட் ரிலேஷன்ஸ். ஆனா நான் வந்து அதுக்குன்னு ரிலேஷன் இல்லைன்னா முறைப்படி தான் மேம் வீட்டுக்கு போய் நோட்டீஸ் அடிச்சு இந்த பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பந்தக்கால் எல்லாமே நான் வந்து பர்ஃபெக்டா தான் ப்ராப்பரா தான் பண்ணுவோம். ஆனா அவங்க வந்து நம்ம கொடுக்கும்போது இது இப்படி இருக்கு அதனால நான் வரல, டைரக்டாவே இன்டைரக்ட் கூட கிடையாது. சரி நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன், ஓகே சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து 6 வருஷம் அதாவது இப்போ சொன்ன பாருங்களா, அதனால எல்லாருக்கும் வந்து சொல்லுவாங்க அப்பா இல்லைன்னா பையன் வந்து அப்படி தவறா போயிடுவான், வேற மாதிரி போயிடுவான்ட்டு. ஸோ நான் இன்னைக்கு ஆழமா பதிய வைக்கிறது என்னன்னா,
அப்பா இல்லாத போது அவனுக்கு அந்த கஷ்டம் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அப்பா இல்லைன்னா அவனுக்கு தான் அதுக்கு அர்த்தப்படியாக வரும். ஸோ அதில் நான் வந்து என் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல நிறைய விஷயம் பார்த்துருப்பேன். ஃபேமிலி ரிலேட்டடாகவும் சரி, கஷ்டங்களும் சரி, பணம் ரிலேட்டடாகவும் சரி. ஸோ அந்த கஷ்டங்கள் அதுக்கப்புறம் நான் வீடு கட்ட ஆரம்பிச்சேன். ஸோ அதுலேயும் நான் பல சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கஷ்டத்தில் அந்த சின்ன வயசுலேயே நான் பட்டுட்டதுனால ஸோ அது அப்படியே நம்ம அடுத்த ஸ்டெகுலும் வரும்போது நான் அதை ஈஸியாக தாங்கிக்கிட்டேன். அது கஷ்டங்கள் வர 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 நம்ம வந்து ஒரு மனுஷன் என்னதான் இருந்தாலும் அது அப்படியே தான் மேம். அதுக்கப்புறமும் நம்ம பண்ணி போது எனக்குமே அது வந்து அந்த ஒரு நிமிஷம் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கஷ்டம் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி நான் உனக்காக இருக்கேன்னு அவங்க கையை பிடிக்கும் போது அது வந்து அந்த வார்த்தை சொல்லவே முடியாது. இப்போவுமே எனக்கு வந்து ரீசெண்டாக தான் எங்கள் அம்மா இருந்தாங்க. அம்மா அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவும் இல்லை. நான் வந்து தனியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்போது எனக்காக ஒரு பக்கபலமாக இருக்கிறது ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஸோ அது வந்து அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. பேசினதுக்கப்புறம் அழுதுடுவேன். அதனால ஸோ அவங்க தான் எல்லாமே. அந்த மாதிரி சொல்றப்போ உங்களுக்கு அந்த எப்படி இருக்குது? இல்லை மேம், நான் வந்து அதுதான் மேம் டேலேருந்தே நான் அப்படி தான் மேம் சொல்லிடுறேன். நிறைய பிரச்சனை என்னை சுற்றி இருக்கு. ஸோ நான் வந்து உன்னை நம்பி வரேன். ஸோ அதை நீ பார்க்குற கண் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன லெவல் எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை போனாலும் நான் வந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ நீயும் வந்து நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க மேம். என்னதான் வந்தாலும் இப்படி நீங்கள் கேட்டது தான். நீ புதுசாக ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு இப்போ எங்கள் அம்மா டிஃபன் கடை இருக்கு. ஸோ நீ வர அந்த வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அனுசரிச்சு போகணும். எங்கள் 2 அக்கா இருக்காங்க. அதெல்லாம் சொல்லியுமே எனக்கு வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து அவங்க கிட்ட மட்டும் தான் பேசியிருக்கேன். அவங்க வீடு சைடில் எனக்கு யாருமே, அம்மா கிட்டேயும் நான் பேசுனது கிடையாது, நாத்தனாருங்கிட்டேயும் நான் பேசுனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ வந்து எனக்கு கல்யாணம் பண்ண ஒரு பக்கம் வந்து ஐயோ வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ஒரு பயம். ஐயோ நம்ம இருந்து வளர்ந்த இடத்த விட்டுட்டு போகிறோன்றது இன்னொரு பயம். இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இவங்களுக்காக நம்ம வாழணும். அது வந்து அவங்களுக்கு வந்து எல்லாரையும் எதிர்த்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தியா நான் சொன்னல அப்போ வேன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது. அது ரெண்டுத்துக்கு எதுவுமே நான் விடாமல் அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அவர் தான் சப்போர்ட்டாக இருக்காரு. அதே போல் யாரெல்லாம் வேண்டாம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம தான் ப்ரையாரிட்டியாக நிற்கிறோம். நம்ம அதாவது நான் கூட நம்ம தான் போய் நிற்போம். ஸோ சொல்லுவாங்க நீ வந்துருப்பா ஃபர்ஸ்ட்டு வந்துடும். ஸோ நம்மளும் அதில் ஒரு விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருந்தோம். இன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இவங்க எங்க கல்யாணம் பண்ண ரொம்ப சின்ன வயசு எங்களுக்கு. எந்த வயசுல கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எப்படியும் பிரிஞ்சிருவாங்க. நிறைய பேசினாங்க. ஆனா யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி எல்லாருமே நாங்க எங்களுக்கு அதுதான். இப்போ நிறைய விஷயத்துல வந்து அவங்களதான் முதல் வைப்பாங்க. இப்போ சிலர்லாம் வந்து நாங்க இந்த சீமந்தம் பண்ற இடத்துல வந்து இப்போ சில பேர்லாம் வந்து இப்போ அந்த தட்டுல வந்து 10-11 தட்டுல வைப்பாங்களே, நாங்க எதார்த்தமா தான் போவோம். அவங்களுக்குள்ள ஒரு தாட்ஸ் நான் வந்து என் காது படவே நான் கேட்டிருக்கேன். அவ வந்து குழந்தை குட்டியோட அந்த ஃபேமிலி ரன் பண்ணிட்டு அவன் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு அவர் ஃபேமிலி அந்த நல்லா ஒரு அந்த செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கா, அவளை ஃபர்ஸ்ட் ஏத்து. நான் என் காது படம் கேட்டிருக்கேன். இவங்க அப்பதான் இவங்க தான் போறாங்க. எனக்கு அந்த யாருன்னு தெரியல. ஸோ அவங்களுக்குள்ள ஒருத்தர் மைண்ட் செட் தாட்ஸ்லாம் இருக்கும் அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்போ பார்க்குறேன். ஸோ அது போல மக்கள் வந்து அவங்க என்ன என் கடவுள் எங்க கூட இருக்காரு தான் நம்புறேன். ஏன்னா எதுலையுமே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நல்லபடியா கல்யாணம் பண்ணணும், நல்லபடியா வந்து 2 குழந்தைங்க அழகா நாங்க விருப்பப்பட்ட மாதிரி முதல்ல பொண்ணு வேணும்னு நினைச்சோம், அதே மாதிரி பிறந்தது. பையன் வேணும்னு நினைச்சோம், பையனும் பிறந்தது. என்னன்னா எனக்கு வந்து சிசேரியன். அடுத்து பொண்ணு தான் பிறக்குமா பையன் பிறக்குமான்னு எதுவுமே தெரியாது. அடுத்து நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிடணும் எதுவாக இருந்தாலுமே. அப்போ நாங்கள் வந்து நினச்சிட்டோம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பையன் பிறப்பா, நம்பிக்கையோடு இருப்போம்னு நினச்சோம். அதே மாதிரி எல்லாமே எங்க வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலியாவும் சரி எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வரல. நாங்க வந்து நல்லபடியா ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இங்க கை பிடிச்சிக்கிட்டே என்கிட்ட ஒண்ணு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் என்னடா இவங்க தமிழ்னு சொன்னாங்களே குஜராத்தி மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுங்க அது வந்து அந்த கை பிடிச்சிட்டு அதெல்லாம் வந்து போட்டோகிராஃபர் சொன்னதா இல்ல அவர் வந்து நீங்க லோவா இருந்தீங்க அப்படின்றனால கை பிடிச்சு இப்படி சொன்னாரா? ரெண்டுமே இருந்துச்சு. அவர் வந்து லைட்டா கையை பிடிக்க சொன்னாரு, இவர் மொத்தமா என் கையை பிடிச்சிட்டு சரி வா போலாம் அப்படின்னு சொல்றதுதான். ஓகே. அண்ட் வந்து ஜென்ரலாகவே இந்த மாதிரி தான் இந்த ஃபன்னாக இருக்கும்ல இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ். அப்போ நம்மளே வந்து 1000 டென்ஷனில் இருப்போம். ரிலேட்டிவ்ஸ் பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, நம்மளுக்கு கல்யாணம் நம்ம நடக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் லவ் மேரேஜுக்கெலாம். அப்போ வந்து இல்லை மேடம் கொஞ்சம் இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இரிட்டேட்டிங்காக பண்ணுவாங்கல்ல. ஃபன்னாக இருந்ததா இல்லை இரிட்டேட்டிங்காக இருந்ததா? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் வந்து
நம்மளுக்கே ஒரு கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல போய் என்ன இப்படி உட்காந்து போட்டோ கொடுக்க சொன்னாங்க. என்னால உட்காரவே முடியல அந்த saree கட்டிட்டு. என்ன பண்றதுனே தெரியாம நான் வந்து நல்லா அப்படியே சாஞ்சு அவர் மேலதான் உட்காந்துருப்பேன் அந்த போஸ்ட்ல. நான் சொல்லிட்டேன் என்னால உட்கார முடியலன்னு உடனே அவங்க என் ஷோல்டரை பிடிச்சிட்டு நீ கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப ஒரு சாக்லேட் பாய் போல இருக்கீங்க நீங்க. அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதெல்லாம் பார்த்தா. அண்ட் வந்து இதுலயுமே பயங்கர ஸ்டைலிஷா கோட் சூட்டு அவங்க குஜராத்தி சொல்லாதீங்க. நார்மலா சொன்னா கூட ஓகே. ஸ்டைலிஷ் உண்மையா நல்லா இருக்குங்க. நான் போய் ஆக்சுவலா என்னன்னா நாங்க வந்து மேக்கப் போடுறதுக்கு தெரியாம ஒரு இடத்துல போயிட்டோம். நீங்களே மேக்கப் போட்டுக்கலாம்ல. அதுதான் நான் பண்ண தப்பு. அப்ப எதுவும் தெரியாது இல்ல. ஏதோ ஒரு டென்ஷன்லயே இருப்போம். அனுப்புனா போயிடுவோம் அவ்வளவுதான். இந்த மேக்கப்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நான் நல்லா இருந்தேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இது எல்லா மேரேஜ்லயும் இருக்குல்ல இந்த கதை. இதெல்லாம் பாருங்களேன். சிரிப்பு இப்போ எங்க பார்த்தாலும் சிரிப்பு வருது எங்களுக்கு. நாங்க அதனாலதான் பார்க்காமே இருந்தோம். இல்ல நான் இப்ப மறுபடியும் ஏன்னா நான் தான் அந்த எம்பாரசிங் இவங்க வந்து எல்லாத்தையும் காட்டி இவங்கள சரி. ஆனா ஹேர்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அதனால இவ்வளவு பேரு வந்திருக்காங்கல்ல. லைக் ரிலேஷன்ன்றதை விட எங்களை சுத்தி இருந்த நண்பர்கள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்தவங்க தான். இவங்க வந்து அவங்களோட டீச்சர் அந்த ப்ளூ saree. ஓகே ஓகே. அவங்க வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து நாங்களாம் வந்து செருப்புலாம் கிடையாது மேம். நடந்துதான் போயிட்டு படிப்போம். கொஞ்சம் எங்க அம்மா அதான் அப்பா இல்லைனால அம்மா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேம். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நீ நல்லா வருவ அப்படின்றவங்க ஒருத்தவங்க சொல்றது ரொம்ப கஷ்டம் மேம். ஆனா அவங்க எனக்கு சொன்னாங்க மேம். அது சொன்னது இல்லாம எக்ஸாம் டைம்லலாம் பென்சில் பேனா ரப்பர் அந்த செட்டுலாம் வாங்கி கொடுத்து எனக்கு பர்சனலா கொடுத்து அதே போல பர்சனலா பக்கத்துல உட்கார வைப்பாங்க. ஏதாவது பக்கத்து ஸ்கூல் போயிட்டாலும் எனக்கு மேம் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது நீ வா அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சு கைட் பண்ணி ஸோ அவங்க என்ன வளர்த்து விட்டாங்க மேம். அதனால நான் என்னைக்குமே நன்றி மறக்கூடாது. அதனால அவங்க கூட இருந்துட்டு நோட்டீஸ் வச்சுட்டு அவங்களுக்கு தான் நான் வச்சுட்டு ரோட்லயே அப்படியே காலைல வந்துட்டேன் மேம். அப்படி அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு ரொம்ப. மண்டபத்திலயுமே நாங்க யாரு காலையில விழல. அவங்க காலைல மட்டும் தான் நான் தான். ஸோ அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்கிறது தான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம். ஆமா மேம். அதுவும் அரசு பள்ளியிலலாம் வந்து அவங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா. இந்த பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன்லாம் எல்லாரும் கல்யாணத்துலயும் இப்ப மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஆனா எங்களுக்கு தாங்க அப்ப கிடைக்கல. எதுவுமே கிடைக்கல. அது அப்படிதான். பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. பட் ஈவன் ஆஃப்டர் தட் நமக்கு பாப்பாலாம் பிறந்தக்கு அப்புறம் அந்த சீமந்தம் அதெல்லாமும் வந்து பயங்கரமா போயிருக்கும்ல. 2 வாட்டி அதான் மேம். எல்லாமே ப்ராப்பர் தான் மேம். எதுவுமே மிஸ் பண்ணல மேம். எதுவுமே பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவும் நல்லா பண்ணோம். இத விட்டுட்டோம் அப்படின்னு எதுவுமே லைஃப்ல கிடையாது. எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணி நடந்தது. ஆமா பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேலாம் நல்லாவே பண்ணோம் மேம். வீட்லயே அதாவது ரோடே நாங்க பிளாக் பண்ணிட்டோம். அப்படி வெச்சு தான் பண்ணோம். ஓபன்லயே வச்சு பெரிய விஐபி பந்தல்லாம் போட்டு நல்லாவே பண்ணோம். இவருக்கு வந்து வீட்டு உள்ளேயே நல்லா குழந்தை மனசு கஷ்டப்படும். கவுனிக்கல அவரு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஃபேஸ் மாறுது. இல்ல இவங்களுக்குமே நல்லா பண்ணுவோம். அதுவும் இவங்க வந்து அவங்க வந்து குழந்தை பிறக்கும் போது ஒல்லியா நல்லா அழகா இருப்பாங்க. இவர் பிறக்கும் போது நல்லா கொழு கொழு கொழு. அது வந்து செகண்ட் குழந்தைங்களுக்கே காணதா என்னன்னு தெரியல. ரொம்ப பாவமா இருப்பாங்க. ரெண்டாவது நல்லா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க அவங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பையன் இந்த மாதிரி டைம்ல அப்படி நல்லா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஷார்ட்ஸ் உங்களத பார்த்தேன் அந்த மாவாலி அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு எனக்கு 15 வயசு இருக்கும்போது நான் பண்ண நினைக்கிறேன் எங்க ஊர்ல. அப்ப இப்ப உங்களுக்கு நிறைய வயசு. ஓகே சொல்லக்கூடாது. ஓகே இல்ல சொல்லலாம். அப்ப வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஓகே இது வந்து எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஓகே இது மாவாலி இது வந்து பண்ணுவாங்கல்ல. ஆனா அது ப்ராசஸ்லாம் நமக்கு எப்படின்னு தெரியாது. அது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எப்படி அது நீங்க அது பண்றது ஓன் இன்ட்ரெஸ்டா? ஆமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து பட்டாசுலாம் வெடிக்க மாட்டோம். அது ரொம்ப பயம். இது வந்து அந்த மாதிரி இல்ல. இது ஈஸியா நம்ம சுத்தலாமே இதையாவது சுத்துவோமே அப்படின்ற ஒரு இதுதான். இது வந்து நாங்க பொதுவாகவே நாங்க இருக்கிறது கிராமப்புறம்ன்றதுனால இந்த பனைமரம் அதெல்லாம் இருக்கும். பனைமரத்துல இருந்து வர அந்த ஆனங்காய் தான் வந்து அதுல இருந்து தான் ரெடி பண்ணுவாங்க. அதை வந்து நாங்க இந்த மாதிரி கார்த்திகை தீபம் வரதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே போயிடுவோம். இதை போய் நம்ம எப்படியாவது எடுத்துட்டு வரணும்ட்டு அதை எடுத்துட்டு வந்து வெயில நல்லா காய வச்சு அதை ஒரு பள்ளம் எடுத்து அதுல போட்டு நல்லா கொளுத்தி விட்டுறணும். அது நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா அது நைட்டு ஃபுல்லா அதை அப்படியே மூடி வச்சிருந்தா அடுத்த நாள் வந்து அது அப்படியே கட்டி கட்டியா இருக்கும். அதை எடுத்து அடுத்த நாள் அரைச்சிட்டு அந்த தூள் வந்து நல்லா ஜலிச்சிட்டோம்னா நைஸா மாவு மாதிரி வரும். அதை எடுத்து ஒரு காட்டன் துணிலையோ இல்லை வந்து கோணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த அரிசி முண்டை கோணி அதில் போட்டுட்டு நம்ம நல்லா டைட்டாக கட்டிட்டு அதை இன்னொரு அந்த அந்த பனைமரம் மட்டையிலே வந்து கட் பண்ணி அது உள்ளே வச்சு கட்டி அது வந்து சுத்தும் போது இருக்க சந்தோஷம் இருக்கு பாருங்க. செய்யும் போது கூட வராது.
அதெல்லாம் பறந்து போயிடும் அந்த ஆமா. கஷ்டம்லாம். அதை பார்க்கும்போது நம்மளும் ஒரு சாகசம் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா அது நல்லா இருந்தது பாக்குறப்பவே. நம்ம சுத்தி பார்க்கலாமா அந்த போயிட்டு? கண்டிப்பா. எப்படின்ட்டு? உங்களுக்கான ஸ்பெஷல் வந்து இப்போ அது எப்படின்னு கூட காமிக்கலாம் மேம். காமிக்கிறீங்களா? அப்படியா? ஆக்சுவலா வந்து இதுதான் மாவலி. நீங்க வந்து கரெக்டான டைம்ல வந்திருக்கீங்க. ஏன்னா வந்து நாங்க இப்ப சுத்தலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அந்த டைம்ல நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலா நாங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? சூப்பர். நீங்களுமே ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே. கண்டிப்பா கண்டிப்பா போலாமா? ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா வாங்க போலாம். அடடா இருட்டா இருக்கு. இது நம்ம கொளுத்துனோம்னா கரெக்டா இருக்கும். பட் இதுல காயெல்லாம் ஒன்றும் ஆகாதா? எதுவுமே ஆகாது. Okay. ஏன்னா உங்க ட்ரெஸ்ல அங்கங்க டாட் டாட்டா விழுந்துரும். அப்படியா? ஆமா. அதுவும் இல்லாம இதை பத்த வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. இதை பிடிச்சுக்கோங்க. இப்ப நான் எங்க வந்து பிடிக்கணும்? எங்க வேணாலும் பிடிச்சிக்கலாம். Okay. ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதுல நான் வந்து கற்பூரம் வந்து தூள் பண்ணி போட்டிருக்கேன். இதுல ஆமா. பெட்ரோல் தான் ஊத்துறோம். கிருஷ்ணா அது மாதிரி எதுவுமே ஓ கிடையாது. சாதாரணமா கற்பூரம் அந்த மாதிரி தூள் பண்ணி போட்டுட்டு இதுக்கு மேல ஒரு சின்ன கற்பூரம் வச்சுட்டு இதை நம்ம பத்த வைக்க போறோம். அப்படியா? ஆனா சுத்தும் போது சேஃப்டியா சுத்தணும். எதுவுமே வந்து பக்கத்துல அடிச்சுக்கிட்டு சில பேர் வந்து நிறுத்த தெரியாது. அது வரும்போது அப்படியே மேல வந்துரும். அதனால வந்து கொஞ்சம் லாங்கா சுத்திட்டு அதை விடும் போது நம்மளும் கூட சேர்ந்து சுத்தினாதான் அது நிக்கும். சரி ஓகே. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.